அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். வீக் மாசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள். இன்றைய சிறப்பு செய்திகள் நம்ம துருக்கியிலிருந்தே ஆரம்பிச்சிடலாம். துருக்கி, இத்தாலி, ஈரான் விவகாரம், அப்புறம் உக்ரைன் விவகாரம், அப்புறம் இந்தியாவை பற்றி. ஸோ இதுதான் இன்றைய பிரதான டாபிக். ஏன் நம்ம துருக்கியை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, நேற்று துருக்கியில் மொசாத் லிங்க் உள்ள 2 நபர்களை கைது பண்ணுறாங்க. அது ஒரு ஆப்ரேஷன் பெருசாக பிளான் பண்ணியிருக்காங்க. அப்போ துருக்கியை இஸ்ரேல் டார்கெட் வைத்திருக்காங்களா அப்படின்னா, துருக்கி அடுத்தடுத்த நடவடிக்கைகள்லாம் பார்த்தோன்னா சிரியாவுக்குள்ளார, அப்புறம் சிரியாவிலேருந்து எகிப்திலிருந்து இப்போ ஜோர்டன் இருக்கிறாரு. இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்டிங் டாட் ஒன்று உருவாகும். அப்போ இந்த இடத்துல துருக்கி பெருசாக ரோல் ப்ளே பண்ணும்போது எகெயின்ஸ்டாக இஸ்ரேல் பிளான் பண்ணுவாங்க. யார் அடிக்க போகிறாங்க என்னன்னு தெரியல. ஈரானுக்கு அடுத்து பெரிய பிளான் பண்ணுறாங்களா, இல்லை துருக்கி இஸ்ரேலுக்கு எதிராக பிளான் பண்ணுறாங்களா சம்பவத்தை பார்த்துட்டு தான் மற்ற விஷயம். துருக்கி இதில் இத்தாலி மிலனில் என்ன அவ்வளோ பெரிய ஒரு போராட்டமாக இருந்ததுங்க. அங்கே வின்டர் ஒலிம்பிக் நடந்தது இல்லையா, அங்கே ஒரு பெரிய போராட்டமாக இருந்தது. பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஒரு குட்டி தகவல் ஒன்று. இன்றைய இரவு வீடியோ பதிவு எப்படி உங்களுக்கு நான் ரிலீஸ் பண்ண போகிறேன்னு தெரியல. கொஞ்சம் எனக்கு சேலஞ்சாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கடந்த ஒரு மாதம் 15 நாட்களாகவே கடைசி சொத்தவல் வந்துருச்சு. பெயின் இருந்துகிட்டே இருக்குது. நைட்லாம் சரியாக தூக்கம் பண்ணணும். போனேன், நேற்று எடுக்க சொல்லிட்டாங்க. எடுத்ததுக்கப்புறம் வீடியோ போட முடியலையான்னு தெரில. அதனால தான் இந்த வீடியோ பதிவு காலைல 10:30க்கு எடுக்கிறேன். பட் எப்போ உங்கள்கிட்ட ரீச் ஆகுதுன்னு தெரியல. மேபி 1 மணிக்கு பக்கம் ரீச் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நான் எடிட் பண்ண இடையில. அதுக்கப்புறம் பல்லை எடுத்துகிட்டு இடையில் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கேப்பு. அந்த கேப்புக்கு அப்புறம் என்னால் பேச முடியுமான்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிடுறேன். ஆனால் சொன்னாங்க, இல்லைங்க ஒரு 4 ஹவர் கேப் விட்டால் போதும், நீங்கள் பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் குசுன்னு பேசுங்க, அப்படியே வாய் ஆட்டாமல் அப்படியே பேசுங்கன்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்கிறார். பார்க்கலாம், கரெக்டாக ரீச் ஆகிடும்னு நினைக்கிறேன். நான் சரி, எனக்கு ஒரு சேலஞ்சிங்காக நான் எடுத்துக்கிறேன். நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லீவ் லெட்டர் கொடுக்குற மாதிரி இருக்குமா, இல்லை எடுத்துடலாமான்னு பார்த்துடலாம். அதை தாண்டி நம்ம துருக்கியில் நேற்றுனா இன்றைக்கி என்ன டேட்டு, 8, அதாவது 7ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய ரெய்டு ஒன்று விடுறாங்க. அந்த ரெய்டில் கைது செய்யப்பட்ட 2 நபர்கள் இவங்க தான். இவங்க யார் அப்படின்னா, இஸ்ரேலில் 2013 ரெக்வயர்மெண்ட் பண்ணிட்டாங்க. 2013 ரெக்வயர்மெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நேராக எங்கே அனுப்புகிறாங்க, துருக்கிக்கு அனுப்பிட்டாங்க. அப்போ 2013 ஆல்மோஸ்ட் இன்றைக்கி 26 பார்த்தோம்னா ஒரு 10 வருஷத்துக்கு மேலே, ஒரு 14 வருஷத்துக்கு மேலே அங்கேயே இருக்காங்க. அங்கே மார்பிள்ஸ் வந்திருக்காங்கல்ல, அந்த மார்பிள்ஸ் சேல்ஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன் 2 பேருமே இருக்காங்க. ஆனால் இவங்களோட பிரதான நோக்கம் என்ன அப்படின்னு துருக்கி தரப்பில் சொல்கிறாங்கன்னா, துருக்கியினுடைய இன்டெலிஜென்ட் டீம் MITன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த MIT பெரிய அளவுக்கு சர்ச் பண்ணிவிட்டு பெரிய திட்டம், அந்த ஆப்ரேஷன் பேர் மோனிட்டம்ன்ற ஒரு ஆப்ரேஷன். அது என்னன்னு நாங்கள் ரொம்ப டீட்டெயிலாக அப்போ நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறோம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீன ஆக்டிவிட்டீஸ், இஸ்ரேலுக்கு எதிரான ஆக்டிவிட்டீஸ், இன்னும் ஒரு சில பெரிய டீட்டெயிலாம் இவங்க கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை துருக்கிக்கு எதிரான திட்டங்களை தீட்டியிருக்காங்களா அப்படின்ற இன்னொரு ஆங்கிளையும் நாங்கள் பார்க்குறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு கைது பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா துருக்கியையும் இஸ்ரேலையும் கொஞ்சம் இணைச்சி வைக்கணுன்ற ஒரு பெரிய முடிவில் இருந்தாங்க. அது எல்லாமே கைவிட்டுட்டாங்க அப்படின்னு கூட தோணும். நார்மலாகவே இஸ்ரேல் துருக்கி மீது ஒரு கண் வைத்திருப்பாங்க எப்போவுமே. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, துருக்கியினுடைய மேஜர் பிளே தான் சிரியாவுக்குள் நடந்த மிகப்பெரிய ஒரு மாற்றமே. அகமத் அல் சஹாரா அவர்கள் இல்லைனாலுமே அமெரிக்காவும் ஓரம் கட்டிட்டு, இஸ்ரேலும் ஓரம் கட்டிட்டு, துருக்கியினுடைய பேக்கட் ஃபோர்ஸ் கொடுத்த உதவியினால தான் இன்னைக்கு சிரியா ஒருங்கிணைந்த சிரியாவாக பெரிய அளவுக்கு வளர்த்திருக்கிறார். நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம். அந்த ரீஜனலில் அகமது சஹாரா அவர்கள் ஒரு பெரிய ஒரு மனிதராக வளர்ந்து விட்டார். அது இதுக்கப்புறம் அவங்க எப்படி டார்கெட் வைக்கிறாங்க, கண்டிப்பாக இஸ்ரேல் குறி வைப்பாங்கன்றது கூடுதல் தகவல். அதை தாண்டி அந்த இடத்துல வளர்த்திருக்கிறார். கொஞ்சம் டவுன் பண்ணிட்டாங்க 2 டீமுமே. உங்களுக்கு இன்னொரு வீடியோ பதிவு கூட காட்ட விரும்புகிறேன். அந்த சிரியாவிலிருந்து ஈராக்குக்கு ISIS சிறை கைதிகள் 7000 பேர்த்த ஷிஃப்ட் பண்ணக்கூடிய அந்த வீடியோ பதிவு அது. ஸோ இந்த ISIS சிறை கைதிகளை அங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட அமைதி கொண்டு வந்துட்டாங்க. அப்போ ஃபஸ்ட்டு இஸ்ரேலை ஒட்டி இருக்கக்கூடிய நாடு சிரியா முழுமையாக பலம் அடைஞ்சது அப்படின்னா எங்கே டவுன் ஆகும். அப்போ துருக்கியோட பிளான் நம்பர் A எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. அடுத்து பிளான் நம்பர் B என்னென்னா, இங்கே இஸ்ரேலை ஒட்டி இருக்கக்கூடிய அடுத்து இந்த பக்கம் பார்த்தோன்னா எகிப்துக்கு 2 நாள் அரசுமுறை பயணமாக துருக்கி அதிபர் எர்டகன் அவர்கள் போயிருந்தார். அதில் அல்சிசி அவர்கள்கிட்ட இருந்து தனிப்பட்ட ஒரு மீட்டிங், இவங்க 2 பேர் மட்டுமே, வேறு யாருமே இல்லாத 3 மணி நேரத்துக்கு மேலே பேசப்பட்டதா சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் எகிப்துக்கு அதிநவீன ஆயுதங்களை
துருக்கியை வந்து பெரிய அளவுக்கு பரிந்துரைக்கிறாங்க, அவங்களும் வாங்குறேன்னு சொல்லிட்டாங்க. அந்த மீட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இஸ்ரேல் வந்து தெளிவாக சொல்றாங்க, நீங்க வாங்கக்கூடாது அப்படின்னு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோன்றாங்க. பட் அதெல்லாம் எகிப்து வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா சமீப காலமாக அந்த ராஃபா எல்லை பகுதி இருக்கு இல்லையா, ராஃபா எல்லை பகுதியில் எகிப்து ஓப்பன் பண்ணிட்டாங்க, இஸ்ரேல் ஓப்பன் பண்ணலை. அதிலே பெரிய அளவு கான்ட்ராவர்சி. அப்போ துருக்கி ஓடி வந்து எகிப்துக்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். அது இல்லாமல் சோமாலியா லேண்ட் வந்து தனி நாடுக்கான அங்கீகாரம் கொடுக்கும்போது இங்கே எகிப்துக்கு வந்து பிடிக்கல அது. அதனால் துருக்கியுடன் எகிப்து இணைவதில் பெரிய ஒரு பாசிட்டிவாக பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு கூடுதல் தகவலாக பார்த்துடலாம் நம்ம. சரி, அதை தாண்டி இப்போ அங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இஸ்ரேலை நெருங்கி இருக்கக்கூடிய மற்றொரு நாடு என்னன்னா ஜோர்டனுடைய கிங்கை போய் இன்னைக்கு சந்திச்சு மிகப்பெரிய அளவுக்கு பேச்சுவார்த்தை, அதே மாதிரி தனிப்பட்ட மீட்லாம் வந்து நடத்துறாங்க. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, கரெக்டா மனுஷன் அந்தர்பல்ட் ஆறுமுகம் அவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு திட்டங்களை தீட்டி கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் பாற்ற இஸ்ரேல் வந்து அவ்வளவு சீக்கிரம் அமைதியா இருப்பாங்களா அப்படின்னு, ஆனா அமைதியெல்லாம் இருக்கிறதுலாம் வாய்ப்புகள் இல்லை. ஏதாவது ஒரு பிளான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது இல்லாம துருக்கி மெயினா அவங்க சொல்லப்படுகிற விஷயங்கள் என்னன்னா, பாலஸ்தீனத்துக்கான தனிநாடுக்கான கோரிக்கையும் காசா விவகாரத்தை பற்றி தான் நாங்கள் பிரதானமாக பேச போகிறோம் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருந்தா கூட, இந்த இடத்துல இஸ்ரேல் வந்து கண்கொத்தி பாம்பு மாதிரி இப்படி பார்த்துட்டே இருப்பாங்க. என்ன விசிட் பண்ணுறீங்கன்ற மாதிரி பார்த்துருப்பாங்க. சமீப காலமாக கொஞ்சம் இஸ்ரேல் ரொம்ப அமைதியாக இருக்காங்கல்ல, ரொம்ப அமைதியாக இருக்காங்கல்ல. இந்த ஈரான் விவகாரத்தில் கூட பார்த்தோம் அப்படின்னா அப்படியே ரொம்ப அண்ட் காமாக அப்படியே வாஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இடையில ஒரு டைலாக் மட்டும் சொல்கிறாங்க, ஈரான் எங்களை அடிச்சிங்கன்னா நீங்கள் கற்பனையிலே நினைக்காத அளவுக்கு அடி வாங்குவீங்கன்ற மாதிரி டைலாக் மட்டும் தான் வருதும். மற்றபடி அவங்க எதுவுமே தலையிடல. ஆனால் இப்போ திடீர்னு இன்னைக்கு வந்து ஸ்கை நியூஸ் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இல்லை கொஞ்சம் இஸ்ரேலினுடைய பிரதமர் நெதன்யாகு அவர்கள் வந்து மறுபடியும் ட்ரம்ப் அவர்களை மீட் பண்ணுவதற்கு ஒரு சான்ஸ் கேட்டிருக்கிறார் வாஷிங்டனில். கூடிய விரைவில் அந்த நெகோசியேஷன் வந்து நடக்க போகுதுன்றாங்க. அது டேட் ஃபிக்ஸ் பண்ணல, ஆனால் அவசர அழைப்பாக போவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. ஏன் அவசர அழைப்படினா, மேபி துருக்கி விவகாரத்தை பேசுவதற்கு வாய்ப்புகள் இருக்காம். சிரியா விவகாரத்தில் அமெரிக்காவுக்கு பலமான அடிதான். அது இல்லாமல் மனுஷன் வந்து நம்ப முடியல. இப்போ யார் வரிக்குதிரை வரிசாமி அவர்களை வந்து நம்ப முடியல. இஸ்ரேல் வந்து இங்கே பாருங்கள், இதெல்லாம் எங்களுக்கு வேணும்னு எழுதி கொடுத்துட்டு போனால் மனுஷன் 15 நாள் கழித்து பார்த்தோன்னா அப்படியே வேறமா உருமாறியே நிற்கிறார். ஏன்னா இஸ்ரேல் வந்து நிறைய ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்துருக்காங்க. யாருக்கிட்ட? அமெரிக்கா கிட்ட. ஈரான்கிட்ட வந்து அணு ஆயுதங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை, பாலிஸ்டிக் மிசைல்ஸ் இல்லாத ஒரு சூழ்நிலை. அப்புறம் அங்கே அதாவது அவங்களுக்கு கிடைச்சதுன்னா மற்ற அரபு நாடுகள் எந்த அளவுக்கு பரவுன்ற மாதிரிலாம் ஒரு பெரிய டீட்டெயிலாம் கொடுத்தாங்க. அது இல்லாமல் ரிஜிம் சேஞ்ச் எல்லாம் வேணுன்ற மாதிரி கொடுத்ததா சொல்லப்படுகிறது. பட் ஆனால் மனசு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உருமாறி இதோ நான் உதவிக்கு சரன்னு போயிட்டு இன்னைக்கு காலையில் மனுஷன் அந்த கோல்ஃப் விளையாடுறதுக்கு போகிறதுக்கு முன்பு ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாரு. ஈரான் வந்து ஜீரோ என்ரிச்மெண்ட், நோ நியூக்ளியர் வெப்பன் என்ற கான்செப்டுக்கு வந்திருக்கிறாங்க. இதை வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி வந்து ஈஸியாக மேடே டீல் வந்து சூப்பராக முடிஞ்சிருக்கும். இல்லை நாங்கள் இஸ்ரேல் அடிக்கிறதுக்கு முன்பு இந்த 1.5 வருஷத்துக்கு முன்பு கூட சொல்லியிருந்தாங்கன்னா கூட அது கூட நடந்திருக்காது. இப்போ அவங்க வந்திருப்பது நல்லது தான், பார்க்கலாம் ஒரிஜினலாக என்ன டிசிஷன் வருதுன்றதை பார்க்கலாம் ஹோப் அப்படின்ற மாதிரி திடீர்னு பாசிட்டிவாக சொல்லியிருக்கிறாரு. இப்போ இந்த இடத்துல இஸ்ரேலுக்கு என்னன்னா, மனுஷன் என்ன நம்ம ஒன்று கொடுத்தா கடைசியில் வந்து உதவி செய்ய போகிறேன் அதை செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு சுற்றி நிறுத்தி வச்சுட்டு இதெல்லாம் கதையை விட்டுருக்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க இஸ்ரேல். ஆனால் நான் இன்னுமே நினைக்கிறேன், நான் இது எல்லாமே ஒரு டைவர்ஷன் டாக்டிக்ஸாக பார்க்குறாங்க அமெரிக்கா. வெனிசுலா முன்னாடி எப்படி நிறுத்தி வச்சிருந்து அப்படியே பொறுமையாக காத்து கடைசியில் ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் அடித்தாங்களோ தூக்குனாங்களோ, அதே மாதிரி தான் ஒரு டைவர்ஷன் டாக்டிக்ஸாக பார்க்குறேன். நான் ஒரு பெஸ்ட்டு க்ளூ ஒன்று கொடுக்குறேன் உங்களுக்கு, நைட் அதை பற்றி பேசுகிறேன். நான் அந்த விக்ஸாப் அவர்களும் ஜெரால்டு குஷ்னர் அவர்களும் வந்து அங்கே ஓமனில் பேச்சுவார்த்தை முடித்தாங்கல்ல, அந்த பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு அவங்க எங்கே போனாங்கன்னு நினைக்கிறீங்க? நேராக யூஎஸ்எஸ் ஆப்ரஹாம் டேங்க் இருக்குல்ல ஓமன் பக்கத்தில், நேராக அங்கே தான் போய் விமானத்தை இறக்குனாங்க. அங்கே உள்ளே போயிட்டு கிட்டத்தட்ட ½ டே அங்கே வந்து செலவு பண்ணியிருக்காங்க. அதாவது மேபி சென்காம்னுடைய தலைவர் கூட வந்ததுனால அவர் கூப்பிட்டு போயிருக்கலாம். இருந்தாலும் அங்கே ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. பலம் என்ன, பலவீனம் என்ன, சப்போஸ் வாட்டர் கடியில் தாக்கல் நடத்தினா என்னெல்லாம் சமாளிக்க முடியும், என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றது எல்லாத்தையும் அவங்க அனலைஸ் பண்ணியிருப்பாங்கன்றதும் ஒரு கூடுதல் தகவல். ஹோப் உங்களுக்கு இன்னும் நிறைய அதிர்ச்சிகரமான தகவல் கொடுக்குறேன். ஆனால் இது சினிமா படத்தில் வர மாதிரியோ எடுத்தோம் கவத்தோம் அப்படின்லாம் இருக்காது. ஆனால் கண்டிப்பாக பெரிய அளவுக்கான எக்ஸிக்யூஷன் எல்லாமே ஈரான் கையில் தான் இருக்குது. பட் ஈரான் என்ன விதமான முடிவில் இருக்காங்கன்ற நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். நம்ம இப்போ இந்த கேப்பில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தேன்.
நேற்று அர்மீனியாவில் வந்து மிகப்பெரிய ஒரு எக்ஸிபிஷன்னா அவங்களுடைய இராணுவ டேங்குகள் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு ஷோ மாதிரி நடத்தியிருந்தாங்க. அதில் இந்தியா சார்பாக பெருசாக கலந்துக்கிட்டாங்க. இந்த வீடியோ பதிவுகள் கூட பாருங்கள். பப்ளிக்காக வந்து ஷோ பண்ணுறாங்க. நம்ம இந்தியா கொடுத்த ATAGS ஆர்டிலரி சிஸ்டம்ஸும் அதனுடைய 155mm அவ்யூசட்ஸும் அது இல்லாமல் இன்னும் நம்ம அடுத்தடுத்த ஆயுதங்கள் அப்புறம் நேட்டோனுடைய ஆயுதங்களும் வந்து பெரிய அளவுக்கு வந்து பயன்படுத்தியிருந்தாங்க. அந்த கூடுதல் தகவல் அதில் இந்தியாவுடைய இராணுவத்துக்கு வந்து ஒரு சிறப்பு மரியாதையும் ஒரு சிறப்பு கௌரவம் வந்து கொடுக்கப்பட்டது. ஹோப் நிறைய பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா அர்மீனியாவில் வந்து ஒரு சில பேஸ் வந்து ஒதுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் அர்மீனியாவும் இந்தியாவும் இணைவது என்பது துருக்கிக்கு பிடிக்கல. ஏன்னா ஏற்கனவே எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அது அசர்பைஜான் மூலிமா எதிர்ப்பு தெரிவித்திருந்தாங்க. அதனால் பார்க்கலாம் துருக்கி எப்படி போகிறாங்கன்னா இந்தியாவும் கொஞ்சம் பாகிஸ்தான் விவகாரத்தில் அங்கே துருக்கி ரொம்ப நெருக்கமாக இருக்கிறனால நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் அதாவது அர்மீனியா இந்தியாவோட ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப முக்கியமாக கருதுறேன் நான். ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குன்றது கூடுதல் தகவல். ஏன்னா அர்மீனியாவுக்கு தொடர்ந்து நம்ம ஆயுதங்கள் கொடுத்துட்ருக்கோம் இல்லையா, அதன் அடிப்படையில் நான் சொல்கிறேன் நான். அடுத்து இத்தாலி என்ன ஒன்று இந்த வீடியோ பதிவு பாருங்கள். இத்தாலியில் இன்றைக்கி என்ன டேட் 8 6ஆம் தேதி இரவு ஒரு 6ஆம் தேதி இல்லை 6ஆம் தேதி இரவு வின்டர் ஒலிம்பிக் உங்களுடைய கிராண்ட் செராமனி நடந்தது. ஓப்பனிங் செராமனி நடந்தது. பெரிய அளவுக்கு செராமனியில் சரி ஓப்பனிங் செரிமனி நடந்தது. அதில் JD வான்ஸ் அவர்கள் சிறப்பு விருந்தினராக வந்து கலந்துக்கிட்டார். அதில் இஸ்ரேலினுடைய கொடி தாங்கி வரும்போது நிறைய எதிர்ப்பு குரல்கள் எழுந்தது. அதே சமயத்தில் அமெரிக்காவுடைய கொடிகள் தாங்கி வரும்போது கூட நிறைய எதிர்ப்பு குரல்கள் வந்ததாக வாஷிங்டன் போஸ்ட் வந்து வெளிப்படையாக சொன்னாங்க. பட் அது வீடியோ பதிவில் சவுண்ட் வந்த மாதிரி தான் தெரியுது. ஆனால் அங்கே சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே வந்து பயங்கர எதிர்ப்பு தெரிவித்து தான் வந்து சொல்கிறாங்க. பட் இத்தாலியில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன ஆதரவாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இஸ்ரேலுக்கு தடை விதிச்சிருக்கணும், ஏன் நீங்கள் இஸ்ரேல் அலோவ் பண்ணுறீங்கன்னு ஒரு JD வான்ஸ் அவர்கள் வரும்போதே ஒரு பெரிய போராட்டம் நிகழ்ந்தது. JD வான்ஸுக்கு பலத்த பாதுகாப்பு கொடுத்தது இந்தியாவுடைய துணை அதிபரை சொல்கிறேன், அமெரிக்காவுடைய துணை அதிபரை. அவர் அங்கே போயிட்டு அங்கே பாதுகாப்பு சூழ்நிலை பெரிய அளவு உட்காடுறாங்க. ஜார்ஜியா மெலோனி அவர்கள்கிட்ட தான் பேசுகிறாங்க. ஆனால் ப்ரோ பாலஸ்தீனுடைய போராட்டக்காரர்களுக்கு என்ன அப்படின்னா இஸ்ரேல் ஃபஸ்ட்டு, அடுத்து அமெரிக்காவே இதில் கலந்துக்கிறதுக்கு தகுதி இல்லை, நீங்கள் இடைநீக்கம் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க. அமெரிக்காவிலே நிறைய கான்ட்ரவர்சி இருக்குது. அமெரிக்கா வீரர்களே வந்து ஒரு சில பேட்டியெல்லாம் கொடுக்கும்போது நான் அமெரிக்காவுடைய ஃப்ளாகை போட்டுட்டு இந்த போட்டியில் கலந்துக்கிறதுனால நான் அமெரிக்காவுடைய பிரஜையை விட அவங்க சார்ந்த போட்டியிடுறன்றதுலே நான் வந்து விருப்பம் இல்லை அப்படின்ற ஒரு சில டைலாக்லாம் அந்த இடத்துல பார்க்க முடிஞ்சது. யாரும் அமெரிக்க வீரர்களே. ஏன்னா ரீசெண்டாக ட்ரம்ப் அவர்களுடைய ஒரு சில டைலாக்லாம் வந்து அதெல்லாம் குடியேறிகளுக்கு எதிரான ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அப்போ இவங்கெல்லாம் குடியேறிகளாக வந்து மேபி போட்டிக்கு வந்தாங்களான்ற இன்னொரு கேள்வி. இந்த மாதிரியான கான்ட்ராவர்சி சமயத்தில் அங்கே பார்த்தோம் அப்படின்னா குறிப்பாக இந்த போராட்டம் நீங்கள் பார்க்குற வீடியோ பதிவு எல்லாமே வந்து இஸ்ரேலுக்கு எதிரான போராட்டம். ஃபஸ்ட்டு அமைதியாக தாங்க இருந்தது, அப்படியே ரொம்ப அமைதியாக தான் போச்சு. அப்புறம் காவல்துறை உள்ளே வந்தாங்க, தடுக்க ஆரம்பித்தாங்க. திடீர்னு ஒரு குரூப் உள்ளே வந்தது, பயங்கரமான ஒரு போர்க்களமாக. இது 2வது நாளுங்க. நேற்றே இந்த போராட்டம் மிலன் அப்படின்ற நகரில், இத்தாலியில் மிலன்ற நகரில் நேற்றே இந்த போராட்டம் நடந்தது. பட் இதை நான் வந்து 2வது நாட்களாக பார்க்குறேன்றது ஒரு கூடுதல் தகவல். அதுவும் இன்னும் ஒருபடி மேலே போயிட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா இத்தாலியில் வந்து ஒரு பெரிய அண்டர் கிரவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே நெட்வொர்க் இருக்குது. அந்த ரயில்வே நெட்வொர்க் அது பேர் ஒன்று பொலாங்னா பகுதியில் ஒரு கேபிள் ஒன்று அந்த இடத்துல சந்தேகத்துக்கிடமான வெடிமருந்துகள் இருந்ததாக நாங்கள் சந்தேகப்படுறோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரிமூவ் பண்ணியிருக்கின்ற அளவு. ஏன்னா ஜார்ஜியா மெலோனி அவர்கள் வந்து இந்த போராட்டத்தை நாங்கள் கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டோன்றாங்க. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வின்டர் ஒலிம்பிக்கை வந்து நடத்திட்டு இருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவல் இத்தாலியில். அடுத்து நம்ம இன்னொரு விவகாரத்தை பார்க்கும்போது இத்தாலிக்கெல்லாம் அமெரிக்காவுக்கு எதிர்ப்பு இஸ்ரேலுக்கு எதிர்ப்பு அப்படின்னா கெனடா வந்து பெரிய ஒரு செக் வச்சாங்க. ட்ரம்ப் அவர்கள் நினைச்சிட்டாரு நம்ம தான் கெனடாவை மாட்டிகிட்டு இருக்கிறோம் வரி அப்படின்னா 2022 F-35 போர் விமானத்தோட டீல் ஒரு 14 ஒரு 19 பில்லியனுக்கான ஒரு டீல். ஆனால் 2022 23 24 அது 27 33 பில்லியனாக மாறுது. கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேற்பட்ட விமானங்கள் வாழ்நாள் முழுக்க மெயின்டைன் பண்ணுற மாதிரி. வாழ்நாள் முழுக்கனா அந்த விமானங்கள் இருக்கிற வரைக்கும் மெயின்டைன் பண்ணுற மாதிரி. அப்போ அமெரிக்காவோட உதவி வந்து கண்டிப்பாக தேவை. இறுதியாக எவ்வளோக்கு டீல் முடித்தாங்கன்னா ட்ரம்ப் வரதுக்கு முன்பு 27 பில்லியன், ஆரம்பிக்கும் போது 14 19 பில்லியன். ஆனால் நாட்பட காஸ்ட் அதிகமாகுது இல்லை, காஸ்ட் அதிகமாகனோடனே 27 பில்லியனுக்கு டீல் முடித்தாங்க. ஆனால் இந்த டீலை கேன்சல் பண்ணிட்டாங்க கனடா. கேன்சல் பண்ணிவிட்டு யார்கிட்ட போகிறாங்க அப்படின்னா ஸ்வீடன் கிட்ட போகிறாங்க. ஸ்வீடன் கிட்ட போயிட்டு
கிரீப்பன் போர் விமானம் இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட 72 பக்கம் வந்து அக்ரிமெண்ட் போகிறதா வந்து ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. அப்போ இது வந்து அமெரிக்காவுக்கு பெருத்த அடி. இது இல்லாமல் கனடா இன்னும் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த அமெரிக்காவில் உற்பத்தி பண்ணுற விமானங்கள் வேறு ஏதாவது இருந்தால் கூட அதை கூட நிரந்தரமாக பேன் பண்ணிட்டு நம்ம மாற்றிக்கலாமா அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இப்போ மறுபடியும் ஓடி வந்து அமெரிக்கா தரப்பில் கடுமையான மிரட்டலை எடுத்துருக்காங்க. கனடா அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்ற மாதிரிலாம் மனுஷன் எச்சரிக்கிறார். அவர் எதிர்க்காத நாடுகள் ஏதாவது உண்டா அப்படின்றத நம்ம இன்னொரு ஆங்கிளில் பார்க்கணும். நம்ம இத்தாலியுடைய விவகாரம் வரும்போது நான் இன்னொன்னையும் சொல்லிடுறேன். நான் கனடா விவகாரம் முழுமையாக எதிர்ப்பு இருக்கிற அந்த சமயத்தில் இத்தாலி வந்து இந்த போர்ட் ஆஃப் பீஸ்ன்னு சொல்லிட்டு காசாவுக்குள்ளே உருவாக்குனாங்கல்ல, இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, நாங்கள் அதிலிருந்து முழுமையாக விலகிறோம். அதில் வந்து எனக்கு எந்த அளவுக்கு நேர்மை இருக்குன்னு எனக்கு தெரியல, அமெரிக்காவை நாங்கள் நம்ப தயாராக இல்லை என்று பெரிய அளவுக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ கனடா ஏற்கனவே இத்தாலியில் பார்த்தா வின்டர் ஒலிம்பிக் நடந்துட்டுருக்கு. அந்த வின்டர் ஒலிம்பிக்கையும் தாண்டி நேற்று கூட ஜேடி வேலன்ஸ் ரொம்ப சிரித்து தான் பேசினார். ஜார்ஜியா மெலோனி கிட்டலாம் சொன்னாங்க மறுபடியும் ஒரு பாசிட்டிவ் வைப் வந்திருக்கும். ஏன்னா ஐரோப்பா எல்லாமே எதிர்ப்புக்கிற சமயத்தில் பெரிய பாசிட்டிவெல்லாம் சொன்னாங்க. பட் ஆனால் நிகழ்வுகள் பார்த்தா வேற மாதிரி இருக்குது. போர்ட் ஆஃபீஸ்லேருந்து நாங்கள் வெளியேறோம்னு சொல்லிட்டாங்க, அதிரடியாக சொல்லியிருக்காங்க. அடுத்து ரஷ்யாவுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஒரு நைஃப் அட்டாக் ஒன்று, அங்கே ரஷ்யாவில் இருக்கக்கூடிய மருத்துவ பல்கலைக்கழகத்துக்குள்ளார திடீர்னு ஒருத்தன் கத்தியோட நனைஞ்சிட்டான். ரஷ்யாவுடைய அது உல்ஃபான்னு சொல்லிட்டு அந்த பல்கலைக்கழகத்துக்குள்ளே கத்தியோடு நுழைஞ்சவன் பார்க்குறவங்களாம் வந்து குத்த ஆரம்பிச்சிட்டான். அதில் 4 இந்திய மாணவர்கள் வந்து பலத்த காயமடைஞ்சிருக்காங்க, மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பெற்றிருக்கிறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய மருத்துவ கவுன்சில் ஸ்டூடெண்ட் வந்து அசோசியேஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, உடனடியாக இந்தியா தலையிட்டு அதற்கான தீர்வுகளையும் அவர்கள் வந்து நல்ல முறையில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்ற மாதிரிலாம் வந்து ஒரு கோரிக்கை வைத்திருக்காங்க. ஸோ அங்கே திடீர்னு இந்திய மாணவர்களை குறி வைத்து தாக்கல் நடத்தினார்களா இல்லை மொத்தமாக தாக்கல் நடத்தினாங்களான்ற கோணத்தில் நம்ம விசாரிச்சுட்டு இருக்காங்க ரஷ்யா தரப்பா. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ரஷ்யாவுக்குள்ளார இந்த மாதிரி சம்பவங்கள், அசாசினேஷன், இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் சர்வசாதாரணம் நடந்துட்டுருக்கு. தொடர்ந்து ரஷ்யாவுக்கு இந்தியா உதவி பண்ணுறதுனால அங்கே இந்தியா பயிலுகின்ற மாணவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லையான்ற கோணத்திலையும் விவாதங்கள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒரு கூடுதல் தகவல். பிரான்ஸினுடைய புதிய டிஃபென்ஸ் மினிஸ்டர் எத்தனை மாதத்துக்குன்னு தெரியல, பெரும்பான்மையே இல்லைனாலும் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி அடுத்தடுத்த பதவியில் உட்கார வச்சுருக்கிறாரு. இந்த நியூ பிரான்ஸ் மினிஸ்டர் போயிட்டு ஜெலன்ஸ்கி அவர்களை சந்திக்கிறார். ஜெலன்ஸ்கி அவர்களை சந்தித்து கவலைப்படாதப்பா, உனக்கான ஆயுதங்கள் இருந்து மற்றது எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல, அவரு அந்த அம்மா கிட்ட இருக்கிற சோகத்தெல்லாம் சொல்ல, அடையாங்க நீங்கள் கேட்குறீங்க, எனக்கு நல்லது பண்ணுறேன்னு அமெரிக்கா வந்து கடைசியில் 12 ட்ரில்லியனுங்க லஞ்சம் வாங்கிட்டு கடைசியில் அவங்களுக்கு ஆதரவாக போயிடுவாங்களான்ற எனக்கு பயம் இருக்குது. ஜூன் மாதத்துக்குள்ளார இந்த டீலை ஏற்படுத்தலைன்னா 2 நாடுக்குமே ப்ரெஷர் கொடுக்க போகிறாங்க. எங்களுக்கும் கொடுக்குறாங்க, அவங்களும் கொடுக்குறாங்க. இத்தனை நாளாக ஈரானுக்கு மட்டும் தான், ரஷ்யாவுக்கு மட்டும் தான் ப்ரெஷர் கொடுத்தாங்கன்னாங்க. ஆனால் இப்போ எங்களுக்கும் கொடுக்குற மாதிரி கேள்விப்பட்டேன். IMF வந்து ஃபண்டு கொடுக்குறேன்னு சொல்லி திடீர்னு நிறுத்திட்டாங்கன்னு தனது மனுஷன் கவலையை சொல்ல. சரி, என்னதான் அவங்க கவலையாக இருந்தாலும் பதில் தாக்கல் நடத்த ஏதாவது முற்படுறாங்களான்னா இவங்க தாக்கல் நடத்தினாங்க. நேற்று பெல்கிரோத் பகுதியில் ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது அவங்களுடைய தெர்மல் பவர் பிளான்ட், ரஷ்யாவுடைய தெர்மல் பவர் பிளான்ட்டு, அப்புறம் இன்னொரு வந்து லட்சன்ற பகுதியில் தெர்மல் பவர் பிளான்ட்டு, மொத்தம் 4 பகுதியில் அடுத்தடுத்த தாக்குதல்கள் உக்ரைன் பதிலடியாக நிகழ்த்தியது. என்னதான் உக்ரைன் வந்து இவங்க நடத்துகிற தாக்குதல், அவங்க நடத்துறது தீவிரவாத தாக்குதல் அப்படின்னாலும், இந்த வீடியோ பதிவு ரஷ்யாவுடைய வீரர் நிராயுத பாணியாக ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் பாவம் வாழ்க்கையே தொலைந்து போய் இனி நம்ம வாழலாமான்னு உட்காந்துருக்கிறார். ஆயுதமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் ட்ரோனை போயிட்டு கடைசி நேரில் அடித்து அவளை காலி பண்ணுறீங்க. இந்த மாதிரி வந்து ஒரு 4-5 ட்ரோன் வந்து பார்க்க முடிஞ்சுது. அதை இங்கிருந்தா நீங்கள் ஆப்ரேட்டும் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தான் தாக்குதலாச்சு. ஆயுதங்கள் இல்லாத ஒரு நபர்கள் மீது தாக்கல் நடத்தலாமா? அதே தாக்குதல் பதிவு ரஷ்யா நடத்தின மாதிரி உங்ககிட்ட கிடைச்சிருந்ததுன்னா என்ன நீங்கள் சும்மா விட்டுருப்பீங்களா? எந்த அளவுக்கு சொல்லுவீங்க? நீங்கள் தான் நல்லவங்களாச்சு. அவங்க தான் சரி ஏதோ தீவிரவாத நாடுகள் இப்படி நடத்துகிறாங்க, நீங்கள் தான் நல்லவங்களாச்சு, ஏன் இந்த மாதிரியான தாக்கல் நடத்துறீங்கன்னு புரியல. தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோ பதிவுகள் வந்த வண்ணம் தான் இருக்குது. அதுவும் ஒரு சில இடத்துலலாம் ரஷ்யா பேசுகின்ற மக்கள் கிடைச்சாங்கன்னா இன்னுமே அந்த மரத்தில் செலோடேப் போட்டு அந்த குளூரில் நைட்டெல்லாம் விட்டு ஹைப்போதெர்மியா வந்து நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். யார்? இந்த நல்ல நாடு தாக்குதல் நடத்துகின்ற அந்த உக்ரைனை பற்றி நான் சொல்கிறேன். நான் அது ரொம்ப முக்கியம் கூட. ஆனால் இந்த பேச்சுவார்த்தை ஜூனுக்குள்ளே முடிஞ்சிடுமான்னு பார்த்தா ரஷ்யா அந்த சந்தர்ப்பமாக கேப்பில் வந்து பெரிய அளவுக்கு முன்பு இருந்ததை விட
ரொம்ப வேகமாக முன்னேறிட்டு இருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவல். நீங்கள் பார்க்குற அடுத்தடுத்த வரைபடங்கள் எல்லாமே வந்து அதற்கான வரைபடங்கள் தான் அப்படின்றத பார்க்க முடியுதுங்க. வீடியோட நிறைவு பதிவில் கியூபா வந்து திட்டமிட்டு ஒரு இனப்படுகொலையை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது அமெரிக்கான ஒரு வெளிப்படையான ஒரு குற்றச்சாட்டு. கியூபா நாட்டுக்கு வந்து வெனிசுலா கிட்டேருந்து தான் பெரிய அளவுக்கு ஆயில் அண்ட் கேஸ்லாம் வந்தது. அமெரிக்கா வெனிசுலாவை அடிமைப்படுத்தியதுலேருந்து சுத்தமாக வரல. வெனிசுலா இப்போ கியூபா வந்து தடுமாறிட்டு இருக்காங்க. இப்போ ரேஷனில் கொடுக்கறதுலேருந்து நிறைய பெட்ரோல் பங்க் வந்து க்ளோஸ் பண்ணுற சூழ்நிலை. ஏன்னா தைரியமாக அந்த பக்கம் ரஷ்யாவுடைய கப்பல்கள் வந்தாலும் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐரோப்பாவிலே பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரஷ்யா ஒன்றும் பண்ண முடியல. மற்ற சீனாவை வந்து பெருசாக வந்து கொடுக்க முடியல. சீனா கண்டனம் மட்டும் தான் தெரிவிக்க முடிகிறது. அதனால் கியூபா கூடிய விரைவில் ரஷ்யா உதவி செய்யாதனால அமெரிக்காவிடம் சரண்டர் ஆகி விடுமாற இன்னொரு கோணலில் வந்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இந்த கூடுதல் தகவல். அப்புறம் இந்த கிரிப்டோ கரன்சியை பற்றி பேசுகிறேன் நான். அவர்கள் பதவி ஏற்றின உடனே பெரிய நம்பிக்கை கொடுத்தார். நான் கிரிப்டோ கரன்சியில் அரசாங்கமே இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னொடனே முதலீட்டாளர்கள் வந்து கிரிப்டோ கரன்சியில் பிட்காயினை பற்றி பேசுகிறேன். பிட்காயின் வந்து ஆல்மோஸ்ட் $1,26,000 வந்தது ஒரு பிட்காயினுடைய மதிப்பு. ஆனால் இன்றைக்கி அடிச்சுட்டு வந்து கிட்டத்தட்ட $63,000 இன்வெஸ்ட் பண்ண அத்தனை பேருமே காலி ஆகிட்டாங்க. தலையில் துண்டு போட்டுட்டு ஓரமாக உட்காந்துட்டாங்க. மனுஷன் மறுபடியும் நேற்று வந்து ஒரு ட்விட்டர் போட்டிருக்கிறாரு. ஈரானும் ரஷ்யாவும் வந்து பிட்காயினை வந்து மறைமுகமாக தனது ட்ரேடு ரூட்டை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் இந்த பொருளாதார தடையை நான் போடும்போது எகைன்ஸ்டாக யூஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் நம்மளுடைய பிக் பேங்கே வந்து ஒரு சில கிரிப்டோ ஏஜென்சி மூலிமா பிளாக் பண்ணி ஒரு சில விஷயங்களை வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கலாம். ஆனால் மறுபடியும் நான் சொல்கிறேன், நான் கிரிப்டோ மீது நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். யூஎஸ் நேஷனல் ரிசர்வ் வந்து மறுபடியும் கிரிப்டோ கரன்சியாக வாங்கலான்ற டேபிள் வந்து ஆன் ஆப்ஷன் இருக்குன்றாரு. அதாவது இந்த தூங்கி கிடைந்த இந்த இதை வந்து தட்டி எழுப்புறாரு. இது ஒரு வகையான ஸ்கேம் தான். அதாவது ஏற்கனவே சொன்னாங்க, இந்த ஜெரால்டு குஷ்னர் அவர்கள் வந்து ஒரு சில இடத்துல பேச்சுவார்த்தை பண்ணும்போது பிட்காயினாக வாங்குறாருன்ற மாதிரி பெரிய குற்றச்சாட்டு. ஐ திங்க் சவுதியிலேயும் ஓமன்லேயும் இந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. அவங்களும் வெளிப்படையாக இன்வெஸ்ட் பண்ணாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. நல்ல பீக்கில் போகும்போது ஃபுல்லாக சேல்ஸ் பண்ணிடுது, மறுபடியும் கீழே இறங்கி வந்துடும். இப்போ ஒரு பிட்காயினோட $63,000 எந்த அளவுக்கு உங்களால் பர்ச்சேஸ் பண்ண முடியுமோ பண்ணிவிடுவாங்க. இப்போ மனுஷன் வந்து ஒரு நம்பிக்கை கொடுப்பாரு. உடனே முதலீட்டாளர் என்ன பண்ணுவாங்க, ஓடி போய் பொத்துன்னு விடுவாங்க. மறுபடியும் போகும் 1 லட்சம் வரைக்கும். சரி, நல்ல கெயின் வந்ததா, பாதிக்கு மேலே வந்ததா எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்பிக்கை கீழே வரும். இது வந்து 2வது தடவை நடக்கிறது. இது பிட்காயினை இதுக்கப்புறம் நம்பலாமான்றது நீங்கள் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் கூடுதலாக இருப்பது ஒரு சால சிறந்தது. இந்தியானுடைய எல்லை பகுதி, குறிப்பாக நம்ம பங்களாதேஷனுடைய எல்லை பகுதியிலேருந்து ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா 3240 கிலோமீட்டர் வரைக்கும் ஃபென்சிங் போட்டிருக்கோம். இன்னும் பெண்டிங் பார்த்தோம்னா 4096 கிலோமீட்டர் மட்டும் தான் பெண்டிங் இருக்குது. அதை அங்கே இருக்கக்கூடிய மாநில அரசாங்கங்கள் இன்னும் பர்மிஷன் கொடுக்காதனால பெண்டிங் இருக்குன்றாங்க. குறிப்பாக நம்ம வெஸ்ட் பெங்கால் மட்டும் 2217 கிலோமீட்டர் மேலே இருக்குது. அது கொஞ்சம் பெண்டிங் இருக்குன்றாங்க. மீதியெல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சதாக சொல்கிறாங்க. ஏன்னா ரீசெண்டாக பங்களாதேஷோட ஊடகங்களில் சொல்ல முடியுது. அதே போல் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து மலேசியா போயிருக்கிறார் இல்லையா. மலேசியாவில் மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக அங்கே நம்ம பேங்க் எஸ்பிஐ பேங்க்கும் அங்கே பேங்க் நிஹாரான்ற பேங்க்கை இணையிறாங்க. இது இணையிறதுனால கூடிய விரைவில் இங்கே எப்படி நீங்கள் கூகுள் பேயில் யூபிஐ பேமெண்ட் மூலிமா ஸ்கேன் பண்ணி பே பண்ணுறீங்களோ, இனி அதே மாதிரி இங்கேருந்து மலேசியா போகிறவங்க இல்லை அங்கே இருக்கிறவங்களும் ஸ்கேன் பண்ணி பே பண்ணுற ஆப்ஷன் வந்து கொண்டு வராங்க. அடுத்தடுத்து என்னென்ன அக்ரிமெண்ட் வருதுன்றதை பார்க்கலாம். அன்வர் இப்ராஹிம் அவர்கள் வந்து இந்தியாவோட ரிலேஷன்ஷிப்பை பெரிய அளவுக்கு நாங்கள் வளர்த்த போகிறோன்ற மாதிரியான உறுதியளித்திருக்காங்க. மற்றொரு விதியப்படியும் நேற்று வைரலாக இருக்குது. மும்பையினுடைய கோஸ்ட் கார்ட் அங்கே இல்லீகலாக ஆயில் ஸ்மக்லிங் நிறையா நடக்குன்னு சொல்லிட்டு ஆயில் ஒரு படகுல கொண்டு வந்துட்டு ஒரு பெரிய கப்பலில் கொண்டு வந்துட்டு அதிலேருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வருவாங்க. அதை தடுப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறோம்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பதிவு பார்க்க முடிஞ்சுது. இது சம்டைம்ஸ் என்ன ஆகுன்னா, இது ஏன் இப்போ தடுக்கிறாங்கன்னா, சம்டைம்ஸ் இதே மாதிரி தான் ஆயுதங்களை ஷூட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட் வழியாக உள்ளே வந்துடுவாங்க. நம்ம இதுக்கு முன்பு தாஜ் ஹோட்டல் அப்படி தான் நடந்தது. அதனால் தீவிரமாக கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள். ஆயில் ஸ்மக்லிங்கை தடுத்துட்டாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. 2027 எல்னினோ எஃபெக்ட் வந்து பெரிய அளவுக்கு வரப்போதாங்க. அந்த எல்னினோ வந்து பெரிய பாதிப்புகள் உருவாகும், பயங்கரமாக வெப்பாலை வீசுன்றாங்க. ட்ரம்ப் அவர்கள் இதெல்லாம் கட்டுக்கறீங்க, வருஷம் தான் சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னு மனுஷன் ஏற்கனவே விலகிட்டாரு. மறுபடியும் அவரை கன்வின்ஸ் பண்ணுறாங்க. இந்த வேர்ல்டு கிளைமேட் எக்கனாமிக் ஃபாரமில் வந்து ஜாயின் பண்ணுறாரான்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார், ஆர்கே சேனல். வணக்கம்.